ஓசூர் அருகே காணாமல் போன இளைஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நண்பனை தாக்கியதை தட்டி கேட்டவர் கடத்தப்பட்டு கொன்று புதைக்கப்பட்ட பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ராஜகணபதி நகரைச் சேர்ந்தவர் அர்ஜுன். 23 வயதான இவர் பெயிண்டராக வேலை செய்து வந்தார். திடீரென கடந்த 25 நாட்களுக்கு முன்பு அவர் காணாமல் போயுள்ளார். தொடர்ந்து தேடியும் அவர் கிடைக்காததால் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஓசூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அதில் அர்ஜுனுடன் அதே பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் சண்டையிட்டது தெரியவந்தது. உடனே ராம் நகரைச் சேர்ந்த சாகுல் அமீத் மற்றும் அவரது நண்பர்கள் பவன் பிரகாஷ், சைபு ஆகியோரை பிடித்து போலீசார் தங்களது பாணியில் விசாரித்தனர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. சாகுல் அமீதும் ஜூஃபி இப்ராஹிமும் நீண்ட நாட்களாக நண்பர்களாக பழகி வந்தனர். அண்மையில் சாகுல் வைத்திருந்த 40,000 ரூபாய் காணாமல் போயுள்ளது. அதை நீதான் எடுத்தாயா என கேட்டு ஜூஃபி இப்ராஹிம் மீது திருட்டு பட்டம் கட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஜூஃபி இப்ராஹிம் தனது மற்றொரு நண்பர் அர்ஜுனிடம் கூறி புலம்பியுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த அர்ஜுன் சாகுல் அமீதிடம் சென்று தட்டி கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகியுள்ளது. இதையடுத்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சாகுல் அமீதை பார்த்து அர்ஜுன் மிரட்டல் விடுத்துள்ளார். அதற்கு முன்பு தன்னை மிரட்டியவரை தீர்த்து கட்ட சாகுல் அமீத் திட்டமிட்டுள்ளார். அதன்படி கடந்த 2ஆம் தேதி தனது நண்பர்களான பவன் பிரகாஷ், சைபு ஆகியோருடன் சேர்ந்து அர்ஜுனை காரில் கடத்தியுள்ளார். இடையநல்லூர் அருகே வெங்கடேஷ் நகர் லே அவுட் பகுதிக்கு கடத்திச் சென்று அர்ஜுனை அடித்துக் கொன்றுள்ளனர். தொடர்ந்து உடலை காரில் எடுத்துச் சென்று சின்னாறு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் புதைத்தது விசாரணையில் தெரியவந்தது. உண்மை தெரிந்ததும் சாகுல் அமீத், பவன் பிரகாஷ் மற்றும் சைபு ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அத்துடன் உடல் புதைக்கப்பட்ட இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் உடலை தோண்டி எடுத்து அங்கேயே உடற்கூராய்வு செய்யப்பட்டது. அப்போது அங்கு வந்த உறவினர்கள் கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டுமென கூறி கதறி அழுதனர். நண்பனை தாக்கியதை தட்டி கேட்ட இளைஞர்கள் 25 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் ஓசூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.